ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுஷ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சைனீஸ் வயலட் செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து 2-3 கலர்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதுனா வேறு கலர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பர்பிள் கலரில் இருக்குது, அப்புறமா ஒயிட் கலரில் இருக்குது, அப்புறமா வந்து லைட் எல்லோ கலரில் இருக்குங்க. இது லைட் ப்ளூலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் வந்து நம்ம ஹேங்கிங் பேஸ்கெட்லேயும் வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பாட் இருந்தாவே போதுங்க. இந்த செடி வந்து நல்லா வளருங்க. இதில் வந்து வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க பூ வந்து கொத்து கொத்தாக பூக்குங்க. நான் பாட்டில் வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சமாக தாங்க ஹைட் இருக்குது. நீங்கள் கீழே வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு புஷ் மாதிரி வளருங்க. இது ஒரு 2-3 கட்டிங்ஸ் இருந்தாவே போதுங்க. நீங்கள் அதை எடுத்து ஊனி விட்டாவே போதும். இந்த செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துடுங்க. நானும் இது வந்து ஒரு 2-3 கட்டிங்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இது ஒரு 2 மாதத்துல நல்லா இதில் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் பாருங்கள் நிறைய பட்ஸும் இருக்குது. இதில் வந்து வருஷம் ஃபுல்லாக பூ பூக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பூ பூக்கிற செடி வேணும்னா நீங்கள் இந்த சைனீஸ் வயலட் செடியை வந்து வாங்கி வைக்கலாங்க. இது வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மி தாங்க. உங்களுக்கு லோக்கல் நர்சரியில் வந்து ஒரு 20 ருபீஸ் அப்படி கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் யார்கிட்டனா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கட்டிங்ஸ் இருந்தால் கூட கேட்டு வாங்க. சப்போஸ் அது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருந்தால் சில பேர் அதை கட் பண்ணி விட்டுடுவாங்க, ட்ரிம் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாவே போதுங்க. இதுக்கெல்லாம் ரூட்டிங் ஹார்மோன் வச்சு நம்ம அதை கட்டிங்ஸை வச்சு நம்ம இது பண்ணணும் தேவையில்லைங்க. சும்மா எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸில் வச்சாவே போதுங்க. அது நல்லா ரூட் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு பூ பூக்க ஆரம்பிக்கும். இந்த செடியை வந்து நான் அதே மாதிரி தான் வாங்கி வச்சுருக்குறேங்க. இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கார்டன் சாயில் கொஞ்சம், மணல் கொஞ்சம், அப்புறமா கொஞ்சம் கோகோபிட், அம்மா கொஞ்சம் கம்போஸ்ட் கலந்து வச்சாவே போதுங்க. இதுக்கு வந்து நான் எந்த கம்போஸ்ட்டும் இது வரைக்கும் கொடுக்கலங்க. நான் அந்த பாட்டிங் மிக்ஸில் கொஞ்சம் கலந்து வச்சுதாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. அப்போது இந்த செடி நல்லா வளர்ந்துட்டு தாங்க இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எதுனா கொஞ்சம் மேலே வந்து அந்த மண்ணெல்லாம் கலரி விட்டுட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் கம்போஸ்ட் கலந்து வச்சாவே போதுங்க. அது நல்லா வளரும். உங்களுக்கு கீழே இடம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பார்டர் மாதிரி நீங்கள் போட்டு விடலாங்க. அப்போ உங்களுக்கு பூ பூக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இது ஃபென்சிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஹேங்கிங் பேஸ்கெட்டில் பிளான்ஸ் எதுனா வேணும்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் இந்த மாதிரி செடியை கூட இந்த செடியை நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த பூ இந்த மாதிரி தாங்க பஞ்சாக பூக்குங்க. ஒரு பூன்னு இல்லைங்க. பாருங்கள், இது ஒரு வாட்டி பூ விட்டாவே ஒரு ஸ்டெம்மில் வந்து ஒரு 10-12 பூ இருக்குங்க. இதில் பாருங்கள் நீங்கள் பட்ஸுங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த ஒரு அதாவது ஸ்டெம்லேயே பாருங்கள் ஒரு 10-20 பூ இருக்குங்க. இது வந்து பூக்கும் போது ஃபுல்லு ப்ளூம் ஆகும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.